அப்பா என்ன வெயில். சார், பொதற்குல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் தப்பா எதுவும் பண்ணல, அரிச்சிச்சு சொரிஞ்சேன். அதுக்குன்னு பொத இடத்துல இப்படியா? வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணி சரி பண்ணிக்கலாம்ல. மேடம் வைத்தியம் பார்க்குற அளவுக்கு எதுவும் நோயெல்லாம் கிடையாது, சாதாரண இயற்கையான விஷயம். அரிக்குது சொரிஞ்சேன், அவ்வளோதான். சார், அப்படிலாம் அசால்ட்டா இருக்காதீங்க சார். அரிப்புங்கிறது கிட்னி பிரச்சனையில இருந்து நம்ம சுகர் வர்ற வரைக்கும் அடையாளமே இந்த அரிப்பு தான். ஒரு டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏதோ ஒரு வகை புற்றுநோயின் அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொன்னாருங்க. நான் சொல்ற மாதிரிலாம் உங்க உடம்புல இருக்குதான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருங்க. ஹாஸ்பிட்டலா? மேடம் அரிக்கிறதுக்கு மெடிக்கல் ஷாப்ல 2 மாத்திரை வாங்கி போட்டா சரியா போயிடும். நீங்க என்ன ஆஸ்பத்திரி டாக்டர்னு என்னென்னமோ சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது சார். அரிப்புலயே நிறைய வகை இருக்கு. இப்ப நம்ம சொரியும் போது வெள்ளை வெள்ளையா தோல்லாம் உருந்து கொட்டுச்சுன்னா அதை சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம உடம்புல ஒரு கொப்பளம் வந்திருக்கும், அந்த கொப்பளத்தை அரிச்சு அதுல இருந்து வர தண்ணி பக்கத்துல எங்கிட்ட தெரிச்சு அந்த தண்ணி வந்த இடத்துல கொப்பளம் வந்துச்சுன்னா அதை கரப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பழைய கொப்பளம் கருப்பாயிரும். அது கருப்பாகிறனாலதான் இது கரப்பான்னு பேர் வந்துச்சு. சில அரிப்பை படநோயின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல தட்டை தட்டையா சிவப்பு கலர்ல தடிச்சு தடிச்சு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நோயெல்லாம் படநோயின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அரிக்கும், நம்ம மேல் ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அரிப்புலயே 2 வகை இருக்கு, அக்யூட்ஸ், கிரானிக்ஸ். இந்த அக்யூட்ஸ்ன்றது 6 வாரம் வரைக்கும் உங்களுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். 6 வாரத்துக்கு மேலதான் உங்களுக்கு அரிப்பு அந்த கம்மியாக ஆரம்பிக்கும். இதுவே கிரானிக்ஸ் வகையா இருந்துச்சுன்னு வைங்க, 6 மாசம் ஆனாலும் உங்களுக்கு தொடர்ந்து அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒத்துக்காம போறதுதான். இப்போ உதாரணமா சொல்லணும்னா, கத்தரிக்காய் சில பேருக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது, கருவாடு சாப்பிட்டா ஒத்துக்காது, மீன் சமைச்சு சாப்பிட்டா ஒத்துக்காது, பயறு வகை சாப்பிட்டா ஒத்துக்காது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல எது நம்மளுக்கு ஒத்துக்கல அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒருவேளை நம்மளுக்கு சாப்பிட்டாதான் அரிக்குது போல, அதை கொஞ்ச நாள் நம்ம தள்ளி வைப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா உங்களுக்கு அரிப்பு குறையிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி அரிக்கிறதெல்லாம் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல காணாக்கடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த மாதிரி உணவு மூலமா, உணவு ஒவ்வாமை மூலமா வர்றதெல்லாம் காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம மேல் ஃபுல்லா தடிப்பு தடிப்பா வரும் சார். பாத்தீங்களா? அரிப்புலயே இத்தனை வகை இருக்கு. இதுல நீங்க எந்த வகைக்கு மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட முடியும்? இந்த மாதிரி அரிப்புன்னு ஒரு பிரச்சனை வந்தாலே நீங்க உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது தான் சார் நல்லது. அரிப்புல இவ்வளவு விஷயம் இருக்காங்க. ஆனா நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, அரிக்கும் போது ஒரு சுகம் வருது பாத்தீங்களா, அந்த சுகத்துக்கு உலகத்துல ஈடு இணையே இல்லைங்க. ஓ, உங்களுக்கு அவ்வளவு சுகம் கேக்குது. இப்ப நீங்க சொரியும் போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு வலி வரும் பாத்தீங்களா? அந்த வலி நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் எடுத்துட்டு போய் ஃபீல் குட் ஹார்மோனா இருக்க செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்க வைக்கும். இந்த ஹார்மோனாலதான் நம்மளுக்கு இந்த அரிக்கு சொரியும் போது கூட நல்லா இருக்கே, சொரிஞ்சுட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது. சரிங்க, இந்த ஏதோ கிட்னி ப்ராப்ளம் வரும், சுகர் பிரச்சனை எல்லாம் கூட அரிப்பு தான் ஏதோ அடையாளம் அப்படிலாம் சொன்னீங்க, அதெல்லாம் என்ன? எங்க நம்ம உடம்புல அரிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குங்க. நம்மளோட தோல் வறட்சி ஆச்சுன்னா அரிப்பு வரும், நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அரிப்பு வரும், கல்லீரல் சுத்தமா இல்லை அப்படின்னா அரிப்பு வரும், நம்மளோட உடம்புல சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா அரிப்பு வரும், உங்க உடம்புல ஹீமோகுளோபின் கம்மியாக ஆரம்பிக்குது அப்படின்னா கூட அரிப்பு வரும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அரிப்பு வரும். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கத்தரிக்காய், பயறு வகை, மீன், கருவாடெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அரிப்பு வரும். சில பேருக்குலாம் மாத்திரை ஏதாச்சும் ஒத்துக்காத மாத்திரை போட்டா கூட உங்களுக்கு அரிப்பு வரும். இப்படி அரிப்புலயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னும் சில பெண்களுக்குலாம் அவங்க போற ட்ரெஸ் ஒத்துக்கலன்னா, ஆண்களுக்குமே ட்ரெஸ் ஒழுங்கா ஒத்துக்கல, அந்த காட்டன் ஒத்துக்கல, அந்த துணி ஒத்துக்கல அப்படின்னா அரிப்பு வரும். அப்ப அவங்களோட தங்க நகை சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு கவரிங் நகை ஒத்துக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மூலமா அரிப்பு வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஒரு டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம உடம்பு முழுசும் அரிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகை புற்றுநோயின் அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொன்னாருங்க. பாத்தீங்களா? அதனாலதான் அரிப்பு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தங்க. நான் கூட சாதாரணமாக தான் நினச்சேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது லைட்டாக ஜெர்க் ஆகுதுங்க. சரி, இந்த வீட்டு வைத்தியம்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்கல்ல, அது என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் வீட்டில் அதை போய் செஞ்சு பார்க்குறேன். ஏங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லி காலைல எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல சில விஷயங்கள் நீங்கள் பண்ணால் போதும். மொதல் விஷயம் என்னன்னா, நம்ம இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் 2-3 துளி தேனை கலந்துக்கிட்டு குடிச்சு பாருங்க. ஆனால் அதுவே எல்லாருக்கும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் இந்த அல்சரில் இருப்பாங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸில் இருப்பாங்க, அப்புறம் அவங்க அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இஞ்சி ஒத்துக்காது. அதனால அவங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணலாம்னா, இந்த ஓமமும் வெல்லமும் இருக்கு பார்த்தீங்களா, அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கூட காலையில் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அரிப்பு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆயுர்வேத
ஆயுர்வேத மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம்ன்றது சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது. அப்புறம் அந்த காரம், புளிப்பு, சிட்ரஸ் சம்பந்தமான சாப்பாடுலாம் அதிகமா சாப்பிட்றத குறைச்சிக்கணும். சில பேர் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்டா கூட அரிப்பு வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிட்றத நம்ம குறைச்சிக்கிட்டு அரிப்பு கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், வாஸ்தவம் தாங்க. ஆனா இந்த அந்த தொடைக்கிட்ட ஒரு அரிப்பு அரிக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டமான அரிப்பு. இந்த பொது இடத்துல உட்காந்து நீங்க கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டீங்க. என்ன செய்யறது, அரிக்குது, சொரியாம இருக்க முடியுமா? எங்க அதுக்கும் காரணம் இருக்குங்க. இப்ப யாராச்சும் ரொம்ப நாள் நடக்காம இருந்திருப்பாங்க, இல்ல ஓடாம இருந்திருப்பாங்க. திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல 2 தொடையும் ஒண்ணு மேல உரசி இந்த சிவப்பு கலர்ல வர்ற மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு விட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியா போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு, இந்த சுகர் பிரச்சனை வந்தவங்களுக்குலாம் தொடை இடுக்குகள்ல சிவப்பு கலர்ல ஒரு மாதிரி பட்டையா வந்து அந்த கார்னர்ல சிவப்பு தடிமனா இருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு விதமான பூஞ்சை, டினியா க்ரூசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சைனாலதான் வருது. எதுக்கு அது தொடைப்பகுதியில வருதுன்னா, அந்த இடம் ரொம்பவே வார்மா இருக்கக்கூடிய, அதாவது வெப்பம், ஹீட் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, அதே மாதிரி ஈஸியாவே ஈரமாகக்கூடிய பகுதி. இந்த பூஞ்சை என்ன பண்ணும், ஈரமா இருக்க பகுதியிலையும் ஹாட்டா இருக்கிற பகுதியிலையும் ஈஸியாவே ஊடுருவி போகக்கூடியது. இந்த மாதிரி என்னைக்காவது ஈரம் பட்டுச்சு அப்படின்னா இந்த பூஞ்சை அந்த தோல் மேல பரவி அதுக்கு ஒரே குஷியா போயிடும். நம்ம வாழ்றதுக்கு தான் இடம்டா, சரியா போச்சுன்னு சொல்லி அந்த பூஞ்சை பரவ ஆரம்பிச்சிரும். நம்ம தோல் ஃபுல்லாவே புண்ணா அந்த அரிப்பு வர மாதிரியான தடிமனா வர ஆரம்பிச்சிரும். இதனாலதான் அந்த தொடை இடுக்குகள்ல வருது. இதுக்கு நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இன்னர்ஸை ஒழுங்கா வாஷ் பண்ணி போடணும். இப்ப இந்த பாய்ஸ்லாம் விளையாட போயிட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல அவங்களுக்குலாம் அந்த பகுதி ரொம்ப வேர்வையா இருக்கும். அப்படியே விட்டோம்னா இந்த பூஞ்சை அந்த நேரத்துலாம் உள்ளுக்கு போய் பாஞ்சு அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றேன், சுத்தபத்தமா குளிச்சு அந்த இடத்துல ஈரம் இல்லாம பாத்துக்கிட்டோம்னு வைங்க, இந்த மாதிரி பூஞ்சையும் ஊடுருவாது, இந்த தொடை இடுக்குகள்ல அரிப்பும் வராது. சரிங்க, நீங்க சொன்னதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும் தான். அதனால கொஞ்சம் இது, அதே மாதிரி கொஞ்சம் குளிச்சுட்டு துவட்டாம அப்படியே எனக்கு அது டக்கு டக்குன்னு போட்டுருவேன் அவசரத்துல. அந்த மாதிரி இருக்கும். சரி, தேங்க்ஸுங்க சொன்னதுக்கு. சரிங்க, அப்புறம் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கீங்க? அதுவும் பார்க்ல தனியா வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் காலையில மதியானம்னு ஃபுல்லாக வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எங்கே போனாலும் அப்புறம் சொல்கிறோம், அப்புறம் வாங்க, இப்படியே சொல்கிறாங்க. வேலையே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஏங்க, இதுக்கெல்லாமங்க அப்செட் ஆகி உட்காந்துருப்பீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற வேலையை தேடுங்க. உங்களோட ஸ்கில்லெல்லாம் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க. 4-5 இடத்துல அப்ளை பண்ணி வைங்க. வேலை கிடைக்காம வேலை தேடுறதுங்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, ஏங்க வேலை கிடைக்குதோ இல்லையோ, நீங்க பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்க இவ்வளவு நேரம் தெளிவா சொன்னீங்க பாத்தீங்களா அரிப்பை பத்தி. அப்பவே நினைச்சேங்க நீங்க நல்ல தெளிவான ஆளா இருப்பீங்கன்னு. நல்லா படிச்சிருப்பீங்க போல. என்னங்க படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங்கா? ஏங்க நானும் இன்ஜினியரிங்க. நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஒரு 6 மாசம். 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸா? எந்த கம்பெனிங்க? கம்பெனிலாம் இல்லைங்க, வேலை தேடுற எக்ஸ்பீரியன்ஸ். நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எஸ். வேலை தேடிட்டு இந்த பேச்சா உங்களுக்கு? சரிங்க, அரிப்பை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சார், நீங்க ஏதாவது கம்பெனில வேலை செய்வீங்க, ரெஃபரன்ஸ் வாங்கி உங்க கம்பெனில சேரலாம்னு நினைச்சேன். நீங்க பரவாயில்லைங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வாங்க, நம்ம 2 சேர்ந்து வேலை தேடுவோம். அப்படிங்கிறீங்க? இதே இடத்துக்கு வந்துருவா? இங்கே இந்த பார்க் இதே இடம் 10 மணி சேர்ந்து வேலை தேடுவோம். சூப்பருங்க. வேலை தேடுறதுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான். சரிங்க, சேர்ந்து தேடுவோமா? வரவா? நாளைக்கு காலைல 10 மணிங்க. வந்துடுறேன். வேலை இல்ல